தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானுவாரம், பானுவாசரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இன்றைய தினம் இந்த விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம், வளர்ப்பிறையிலே வருகின்ற சதுர்த்தி விரதம், தேய்பிறையிலே வருவது சங்கடகர சதுர்த்தி. இன்று சங்கடகர சதுர்த்தி விரதம் பல்வேறு விநாயகப் பெருமான் ஆலயங்களிலும் ஏனைய விநாயகப் பெருமான் சன்னிதானம் உள்ள ஆலயங்களிலும் இந்த விசேஷமான பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். இந்த விநாயகப் பெருமானை நாம் இவ்வாறு வேண்டி வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு தரக்கூடியவர். நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எங்களுடைய ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி நாம் இறை வழிபாட்டை ஏற்படுத்த வேண்டும். இதைத்தான் பெரிய புராணத்திலே சேக்கலார் சொன்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி இறைவனை பிரார்த்தனை செய்தார், தில்லையம்பலத்திலே அந்த நடராஜ பெருமானை பிரார்த்தித்தார் என்கிற பொழுது, இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்வீகமாக என்று அந்த ஒவ்வொரு எவ்வாறு இறைவனை வழிபட்டார், நாம் அந்த வழியை வழிபடுகின்ற பொழுது இந்த இறையரும் நமக்கு வந்து சேரும். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் நமக்கு வேண்டிய வரமெல்லாம் தருகின்ற வகையிலும் ஒரு மனித வாழ்வுக்கு வேண்டியவற்றை எல்லாம் தருகின்றவர் விநாயகப் பெருமான். தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள், விநாயகரை யார் யாரெல்லாம் நாள் தவறாமல் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்கு உண்டாம், நல்ல பேச்சு திறன் கொடுக்கக்கூடியவர், நல்ல மனம் உண்டாம், நல்ல மனதை பரந்த சிந்தனையோடு கூடிய பரோபகார எண்ணங்களோடு கூடிய நல்ல மனதை, பிறருக்கு உதவி செய்கின்ற மனதை கொடுப்பான் இறைவன். வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம், மா மலரால் நோக்குண்டாம், மேனின் உடங்காது. இந்த தாமரை மலரிலே விற்றிருக்கின்ற இறைவனுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்குமானால் இந்த நோய் நொடிகள் வந்து சேராதாம். மாமலரால் நோக்குண்டாம், மேனின் உடங்காது, உடம்பிலே நோய் நொடிகள் வராது. யாருக்கு? பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நாள் தவறாமல் யாரெல்லாம் தும்பிக்கை ஏறக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கின்றார்களோ, மலர்கள் கொண்டு சென்று பிரார்த்தனை செய்கின்றார்களோ, ஐம்புலன்களையும் ஒருவழிப்படுத்தி இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்குமாம். வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனின் உடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்கின்ற வகையிலே நாமும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளிலே
விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்தனைகள் செய்து நல்ல எண்ணங்களோடு இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு எங்களுடைய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று விநாயகப் பெருமானுக்கு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.